உதுஹியாவை பொறுத்தவரையில் ஆடு, அதாவது வெள்ளாடு, செம்மறியாடு, மாடு, ஒட்டகை, இந்த 4 வகையிலான மிருகங்களை மாத்திரம்தான் நாங்கள் கொடுக்கலாம். 3 வகை தான். ஆடு என்று நாங்கள் சொல்லலாம், அதனை வெள்ளாடு என்றும் செம்மறியாடு என்றும் நாங்கள் பிரித்து பார்க்கலாம். ஒட்டகையை பொறுத்தவரையிலே 5 வருடங்கள் பூர்த்தியான ஒட்டகையாக அது இருக்க வேண்டும். மாட்டை பொறுத்தவரையிலே 2 வருடங்கள் பூர்த்தியான மாடாக அது இருக்க வேண்டும். வெள்ளாட்டை பொறுத்தவரையிலே அது 1 வருடங்களை பூர்த்தி செய்ததாக இருக்க வேண்டும். செம்மறி ஆட்டை பொறுத்தவரையிலே 6 மாதங்கள் பூர்த்தியானதாக அது இருக்க வேண்டும். எனவே இந்த வகையில் அந்த மிருகங்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஏனைய மிருகங்களை உதுஹியாவுக்காக வேண்டி கொடுக்க முடியாது. அதே நேரம் கொடுக்கின்ற மிருகங்களை பொறுத்தவரையில் அவை குறைபாடுள்ளவையாக இருக்கக்கூடாது. குருடானதாக, நொண்டியானதாக, சுரிச்சல் உள்ளதாக, அதே போன்று வேறு உபாதைகள் கொண்டதாக இருக்கக்கூடாது. இருக்கின்ற மிருகங்களிலேயே மிகவும் தேகாரோக்கியமான சிறந்த மிருகங்களைத்தான் நாங்கள் அறுப்புக்காக வேண்டி தெரிவு செய்ய வேண்டும் என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கதாகும்.